இப்போ காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு ஒரு தியானம் கொடுத்துருக்கோம். அடுத்தது மத்தியானம் 1 மணிக்கு ஒரு தியானம் கொடுத்துருக்கோம். அடுத்தது இரவு 7 மணிக்கு ஒரு தியானம். இதை சராசரி மனிதர்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா மாறி மாறி போயிடும். இப்போ நமக்கு காலையில் உணவு எடுத்துக்கிறோம், மத்தியானம் பசி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உணவு எடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம அந்த டயத்தை தள்ளி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பசிக்குதுன்னா நம்ம உணவு எடுப்போம்ல. அந்த மாதிரி 1 மணிக்கு பண்ணுற தியானத்தை உங்களுக்கு ஒரு 4 மணிக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா 4 மணிக்கு பண்ணிடலாம். அதை தள்ளி போட்டுற வேண்டாம். 7 மணிக்கு நைட்டு பண்ண வேண்டிய தியானத்தை டைம் கிடைக்கலன்னா 9 மணிக்கு அதை பண்ணிடுங்க. அப்போ அந்த 3 தியானமும் டைம் மாறினாலும் 3 தியானம் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். ஏன்னா 3மே 3 வெவ்வேறு தன்மையில் இருக்கு. ஒன்றும் ஒரு சார்ந்தது மாதிரி இருக்காது. இது ஒரு செயலுக்கு வேலை செய்யும், அது ஒரு செயலுக்கு வேலை செய்யும், அது ஒரு வேலை செய்யும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 3ஐயுமே ஒரு மனிதர் வெவ்வேறு வடிவத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மக்கள் கையில் கொடுத்தது. அதனால நீங்கள் டைம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறவங்க கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு நல்ல செயல், கிடைக்கலன்னா அதை விட்டுற வேண்டாம். அதே நேரத்தில் எனக்கு 9 மணிக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு, நைட்டு 3 தியானத்தையும் ஒரே டயத்தில் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அந்த செயல் செஞ்சால் அந்த 3உடைய தன்மையை நீங்கள் உணர முடியாது. அதுதான் அதை நீங்கள் பார்த்துரு. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி பண்ணுறதுல தவறு கிடையாது. ஒரே டயத்துக்குள்ளே 2 தியானத்தை பண்ணாதீங்க. ஒரு இடைவெளி ஒரு 2 மணி நேரமாச்சும் தேவைப்படும். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். அதுதான் அந்த 7 மணிக்கு கொடுத்துருக்க தியானமே. அதுதான் நம்ம சுவாசத்தை நம்ம தேவைப்படும் போது நம்ம மாற்றிக்கிட்டா நம்ம உடல் நல்ல செயலுக்கு இருக்கும். நம்ம உடலில் ஏதாவது திடீர்னு ஒரு இடத்துல பலவீனம் ஏற்படும் போது சுவாசத்தை மாற்றி அதை சரி செய்ய முடியுங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். அதுதான் 7 மணிக்கு கொடுக்குற அந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி.